ரேசர் பே எதுக்கு எப்பறா அப்ரூவல் கொடுத்த நீ? இந்தியால லீகல் கிடையாது, இல்லீகல் இது யாரா நீங்க? சோ ஒன்லி ஃபேன்ஸ் மாதிரி ஒன்னு இவங்களே கிரியேட் பண்ணிட்டு how professors see me in college what they don't see. ஆனா ஆக்சுவலா பார்த்து உத்துக்க வரதா தெரியுது, தெரியாமல இல்ல. ஆனா இது மட்டும் தான் நடக்குதான்னா அதுதான் இல்ல. ஹாய் சோல்ஜர்ஸ். பொதுவா யூடியூப்ல வீடியோ போட்டாதான் அதுல இருந்து காசு வரும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டு காசு சம்பாதிக்க முடியுமானா? அதாவது சோல்ஜர்ஸ், திடீர்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். ஐட்டானா லோபஸ்னு ஒரு இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டியா இன்ஃப்ளூயன்சர் அவங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45 நாள்ல $100,000 சம்பாதிச்சிருக்காங்க. $100,000 என்னன்னா கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய். 1 கோடி ரூபா 45 நாள்ல இன்ஸ்டாகிராம்ல சம்பாதிக்க முடியவா அப்படின்ற பார்த்து அப்படியே அசந்து போயிட்டு ஆடி போயிட்டேன். இப்ப இந்த டேட்டாவே நான் ஷாக்காடாம நீங்களும் ஷாக்கா இருப்பீங்க. ஆனா இது ஒரு ஷாக்கியம் சொல்லிட்டேன். இந்த அக்கா இருக்காங்க இல்லையா, இந்த அக்கா ஒரிஜினலே கிடையாது. ஆமா நண்பர்களே, இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய எக்கச்சக்கமான ஏஐ வச்சு போட்டோவா எடுத்து போட்டு இவங்க ஃபாலோவர்ஸ் பாருங்க, 4 லட்சம் ஃபாலோவர்ஸ், $100,000 சம்பாதிச்சு. எப்படி சம்பாதிச்சா இன்னும் வரைக்கும் தெரியல. புகாட்டி வச்சுலாம் போடுறாங்க. புகாட்டி நம்ம நினைப்போம் இந்த அக்கா புகாட்டில வச்சு பெரிய ஆள் போறாங்க, பார்த்தா அது புகாட்டி இல்ல, அந்த அக்கா வேலை எதுவுமே இல்ல. நக்கு வீடியோலாம் இருக்கு, அக்கா உட்காந்து பேசுறாங்க. இங்க பாருங்க, ஏடா ஒரு மவுஸ் கேட்டா கொடுக்க மாட்டிருக்கீங்க, என்னடா ஒரு சேர் வச்சு ப்ரொமோஷன் போட்டிருக்கீங்க. ரேசர் பொண்ணு பார்த்தோன்னு இறங்கிட்டியா நீ? மானம் கேட்ட போல ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க. பார்த்தா இந்த பிராண்ட் அப்படிதான் போட்டு ஓடிட்டாடுங்க போல. பொம்பளை தெரிஞ்சுக்கிறீங்க பெண்ணு. ஆனா நம்மள நிறைய பேருக்கு ஒண்ணு தோணும், ப்ரோ இதை ஏன் ப்ரோ பார்த்து நீ அஃபண்ட் ஆகிற, இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கலாம்ல, இதை வச்சு உனக்கு காசு சம்பாதிக்க முடியல அப்படின்னா நீ எதுக்கு சம்பாதிக்கிற திட்டுறன்னு கேட்கலாம். அதுவும் ஒரு வகையில் நியாயம் தான். ஆனா இது மட்டும் தான் நடக்குதான்னா அதுதான் இல்லை. இங்க பாருங்க, ஜஸ்ட் கீர்த்து 21 தஞ்சாவூர் மெடிக்கோ கேல். பாக்கிறதுக்கு எப்படி இருக்கு அக்கவுண்டிங் மூஞ்சி பாருங்க, எல்லாம் ஒரே ஒரிஜினல் ஆள் மாதிரியே இருக்கா. இங்க பாருங்க உள்ள என்ன இருக்குன்னு காட்டுறேன். how professors see me in college what they don't see அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் போட்டு காட்டுறாங்க. அதான் எனக்கும் வேணும். அப்பா in 2 months I will be 22. டேய் அது ஆளே இல்லடா, என்னடா அப்பாடா அது கிரியேட் பண்ணிக்க. யாரா நீங்க மிஸ் யூ பா, வாங்க அப்பா இறந்துட்டாரா. ஓ மை காட். இந்த அந்த கடுவாய் பண்பு தான் சென்டிமெண்ட் போட்டு இது நியூஸ் ரீல்ஸ் அது ஸ்கேம் பண்றத பத்தி இவங்கள பண்றாங்க. இங்க ஒரு கமெண்ட்ல டாடி எமோஷனல், திஸ் அக்கா இஸ் குட் ஹார்ட் இன் ரியல் லைஃப். டேய் யாரா குட், நீ அது ரியல் லைஃப்ல இல்லவே இல்லடா. அதெல்லாம் சொல்லக்கூடாது ஏன் சொல்றடி. சூப்பர், இட் இஸ் marvelous to see a little child grow into a young woman. Ask your papa how he feels to see you from child. யாருக்கு எனக்கு புரியல, மண்டர் கட்டி எங்க அப்பா செத்துட்டாங்கன்னு போட்டுருக்கா. சொல் உண்மையாவே அது உண்மையான ஆளா இருந்தா கூட அந்த போஸ்ட் அங்க அப்பா செத்துட்டாரு போட்டுருக்கு. அதுல போயிட்டு உங்க அப்பா கிட்ட போய் கேளுடா. டேய் மக்கு. All good morning dear, today your Sunday, your special day for our charming princess, lovely girl, so very nice personality, personal simple personality, your special saree different matching color, pink blue saree. யோ சாமி, அவங்க அப்பாவும் இல்ல அந்த பொண்ணும் இல்ல, அது இருக்கிறது எதுவும் உண்மை இல்லடா. அப்ப நான் உசுர கொடு கமெண்ட் பண்ணது ஒண்ணே விட உசுர கொடு கமெண்ட் பண்ண சொன்னது கண்டிப்பா இந்த ஒரு அங்கிள் தான் இருப்பாரு. சொன்னா அங்கிள் தான், சொட்ட வந்த அங்கிள். ஃபுல்லா வந்து எல்லாரும் காஜி கமெண்ட்ஸா இருக்கு. ஏன்டா செமையா இருக்கீங்கப்பா, இந்த ஆள் மூஞ்ச பாருங்க, செமையா இருக்கீங்க போற மூஞ்ச பாருங்க. ஓ சைஸ் என்ன அவ வயசு என்ன. இங்க பாருங்க லியா அஜாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் 136K ஃபாலோவர்ஸ். போல இன்ஸ்டாகிராம்ல 100K வந்து ஈஸி போல டப்புனு வந்தா போல. இந்த மாதிரி ஏதாவது காஜி வீடியோ போட்டு இங்க பாருங்க 2.9 மில்லியன். இந்த வீடியோக்கு பாருங்க 2.9 மில்லியன். இங்க 7 மில்லியனா. Be honest, first impression of me. இங்க பாருங்க, என்னடா வீடியோ இது, துப்பட்டா போடுங்க தோழி. எனக்கு என்னன்னா எப்படி வந்து இவங்களை பிரிக்கிறதுன்னு தெரியல. ஒரு பக்கம் வந்து துப்பட்டா போடுங்க தோழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேங் இருக்கு, இன்னொரு பக்கம் ஃபுல்லா காஜியா இருக்கு துப்பட்டா. இது ரெண்டுமே தப்பு தான் ஆக்சுவலி, ரெண்டுமே பைத்தியக்காரங்க தான். ஏன்னா அது ஒரிஜினலே கிடையாது, கடைசி வரைக்கும் பார்க்க மட்டும்தான் முடியும். கண்டிப்பா இதை போடுற வந்து ஒரு ஆம்பளை தான், அவனும் காஜியானால தான் இருப்பான். ஏன்னா அவனுக்கு இல்லைன்னா ஒரு காலத்துல அவன் காஜியா தருவான். அவனுக்கு தெரியும் இவன் நம்மள ஆளுங்களோட வீக்னஸ் அவனுக்கு தெரிஞ்சுதான் இதை போட்டிருக்கான். கேரளா பெப்பர் கிரேட்டர் தென் வேர்ல்டு பெப்பர். மலையாளமா அவன் ஏன்னு போட்டு தாங்க வச்சிருக்கா, ஆனாலும் நம்ம ஆளுங்களுக்கு தெரியல. அதெல்லாம் இந்த ஊர்ல எவனுக்கு தெரியுது, ஐடியா இல்லாத பசங்க. ஆனா ஆக்சுவலா பார்த்து உத்துக்க தெரியுது, தெரியாமலாம் இல்லை.
தெரியுது, அந்த அன்கேனியா லைட்டா தெரியுது, அந்த லைட்டா மூவ்மெண்ட்ஸ் தான் பார்த்தா தெரியுது. ரைட்டு, இப்போ வந்து பார்த்தா எவனோ ஒருத்தன் தான் இந்த மாதிரி எக்கச்சக்கமான வந்து ஃபேக்கான ஏஐ கொண்டு வச்சு இந்த ஊர்ல இருக்க அங்கிள்ஸ் இல்ல காஜி பிடித்தவர்கள் இல்ல வந்து வீக் மைண்ட் செட்டா இருக்கிறவங்க இவங்க எல்லாம் பிடிச்சி அவங்க கிட்ட காசை கறந்துட்டு இருக்கான். ப்ரோ என்ன ப்ரோ காசு கறந்தானா? ருக்கோ ஜாரா, இங்க வாங்க. ஐஎம் ஆரிக்கான ஒரு அக்கௌண்ட் இருக்கா, ஃபர்ஸ்ட் இயர் ஃபைனல் இயர். இப்போ இது கண்டிப்பா வந்து ஒரு செக்ஷுவலைஸ் பண்ண ஒரு கண்டென்ட். கரெக்டா? இந்த ஆரிக்கான்ற ஒரு ஆள் கிடையவே கிடையாது. அப்படின்னும் போது இதை வச்சு போறானா, இது வந்து டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் இது யாருக்கும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி தோணும். ஏன்னா அந்த ஆளும் வந்து யாரும் கிடையாது, எவனோ ஒருத்தர் எது போறானோ பிரச்சனை இல்லாம இருக்கும், விட்டு விட வேண்டியதுதானே. ஆனா பிரச்சனை எங்க வருதுன்னா, உள்ள போனீங்கன்னா லிங்க் ஒன்று கொடுத்துருக்காங்க, மை எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் இன்டர்நேஷனல். இங்க பாருங்க, ஆரிக்கா சென்ட் ஸ்டெப் இன்டு மை பிரைவேட் ஸ்பேஸ். ஸோ ஒன்லி ஃபேன்ஸ் மாதிரி ஒன்னை இவங்களே கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து வச்சு போஸ்ட் பண்ணி அங்க காசு வாங்குறவங்களே ஒரு டவுட்டா இருக்கு. இவங்க பேமெண்ட் கேட்வெல்லாம் வச்சிருக்காங்களா பார்க்கலாமா? எங்க பாப்போம். இங்க ட்ரூ ஃபேன்ஸ் ஒன்று இருக்கு, 499. கண்டிப்பா இது இந்தியா தான். செலக்ட் யுவர் ஸ்டேட். உத்தர் பிரதேஷ் 499 ரூபா பிளஸ் 90 ரூபா ஜிஎஸ்டி. எல்லாரும் கவர்மெண்ட்டுக்கு காசு. எங்க ரேசர் பே வச்சு பேமெண்ட் வாங்குறாங்க இவன். இன்னுங்க இது இந்தியாலாம் அலோடே கிடையாது. ரேசர் பே பார்த்துட்டு தான் இதை தூக்கி பிளாக் பண்ணு. நார்மலா பிசினஸ் பண்றலாம் பிளாக் பண்றல, இவனும் பிளாக் பண்றான். முதல்ல இவருக்கு கிறிஸ்டியன் சர்வீஸ், அவர் என்ன பண்ண கடையை க்ளோஸ் பண்ண போறான். க்ளோஸ் பண்றதுக்கு வந்து கிளியரன்ஸ் சேல் போட்டிருக்காரு. மொத்த பேரை வந்து உள்ள வந்து சரி பொருள் எல்லாம் கொடுங்க வாங்குற சொல்லிட்டு வாங்கிருக்காங்க. மெட்டாக்கார அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டான். முதுகுல குத்திட்டில இல்ல டிராபிக் நிறைய வருது அப்படின்னு சொல்லிட்டு எங்க இந்த மாதிரி ஆளுங்களை பிளாக் பண்ற, இதை பிளாக் பண்ற. முதல்ல மெட்டா, அந்த மெட்டா தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் அலோவ் பண்றது. லூசு பையன். என்னடா ரேசர் பே பிசினஸ் நேச்சுரல் பிசினஸ்னு கேட்டு அடிமா கொடுக்கும்போது ஜிஎஸ்டி அதெல்லாம் வாங்கறல, நேச்சுரல் பிசினஸ் கேளு. முதல்ல அவன் ஜிஎஸ்டி என்னன்னு பாக்குறாரு. ஜிஎஸ்டி இல்லாம ரேசர் பே எப்படி ஓபன் பண்ணாம அவ்வளவு தெரியுமா உனக்கு? இங்க இருக்கு மே கம்மின்னு ஒருத்தன் போட்டு வச்சிருக்கான். அவனும் ஏதான் சவர் பிஃபோர் பெட் குட் நைட் லவ்லி பீப்புள். என்ன இதே வேலையா என்ன இதுக்கப்புறம் கொடுத்தீங்க அப்ரூவல் கொடுத்தீங்க? எனக்கு ரேசர் பே எதுக்கு எப்படா அப்ரூவல் கொடுத்த? நீ இந்தியாவில் லீகல் கிடையாது, இல்லீகல். இது யாரா நீங்க? எங்க இருந்து வந்து சேர்றீங்க? ஏங்க யாரோ வந்து இந்த மெயில் போட்டு விடுங்க ரேசர் பேக்கு. தி பிளாட்ஃபார்ம் ட்ரூ ஃபேன், தி பிளாட்ஃபார்ம் போட்டறாடி. எனக்கு புரியல, கம்பெனி பேரே போடாம நீ எப்படி ரேசர் பே எப்படி நீ கொடுத்த? எனக்கு புரியவே இல்லை. ரேசர் பே மேல வந்து ஏதாவது பண்ணணும், ஒரு மெயில போட்டு விடும். ரேசர் பே ஏன்டா ரேசர் பே இருடா, அவன் அடிக்கிறேன்டா போஸ் நான் அடிக்கிறேன்டா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது. எல்லாரும் கொஞ்சம் வந்து உஷாராக இருப்பது நல்லது. எப்படின்னா வந்து நீங்கள் காஜியில் போய் மாட்டிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களோட காஜி ஃபோட்டோ தான் வெளியே வந்துருப்போது. நீங்கள் தான் போய் வீடியோ கால் வரட்டுன்னு போயிட்டு அது மூலமாக கூட காசு வாங்குவானுங்க. இறக்குறத பார்த்தா எனக்கு சரியில்லை, ஏதோ நிற்க மாட்டானுங்க. நெக்ஸ்ட் வீடியோ கால் வாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கால் வரும். அந்த ஆப்பிள் ட்ரூ ஃபேன்ஸ் ஏதோ ஒரு வேன்ஸில் வச்சுட்டு நீங்கள் அதில் போயிட்டு வந்துட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களை ஃபோட்டோ எடுத்து உங்ககிட்டே காசு கேட்பாங்க. இதை லீக் பண்ணாமல் இருக்கணும், காசு கொடு காசு கொடு காசு கொடுன்னு சொல்லிட்டு அந்த நிறைய பேர் மாட்டுக்கானுங்க ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம்லயே. அதனால வந்து அந்த மாதிரிலாம் போயிடாதீங்க. அதனால வந்து கொஞ்சம் உஷாரா இருங்க. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து இந்த காஜில போயிடுறவங்களுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ரெண்டு விதம் இருக்கு. இது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் மாதிரி வைங்களேன். ஒருத்தன் வீக் மைண்டடா இருக்கான், இன்னொருத்தன் வீக் மைண்டை யூஸ் பண்ணி காசு சம்பாதிக்கிறான். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா வீக் மைண்டடா ஒரு விமன் அப்ஜெக்டிஃபை பண்ணி போய் கமெண்ட் போடுறவன் இவன் கெட்டவன் சொல்றதா, நார்மல் ஏஐ இல்லாம நார்மலா இருந்தாலுமே நார்மல் போட்டோல போய் கமெண்ட் போடுவாங்க போயிட்டு சூப்பர் படியா சூப்பர் அப்படின்னு. அதே மாதிரி நீங்க நார்மலா போட்டோ போட்டா அங்க போயிட்டு இவனுக்கு கால்ல ஆனா வந்து துப்பட்டா போடுங்கள் தோழி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்றது மட்டும் இல்லாம ரியல் லைஃப்லயே போயிட்டு எல்லாரும் போயிட்டு இது பண்ண மாரல் பாலிசிங் பண்றதுன்னு சொல்லிட்டு தான் பண்ணிட்டு இருப்பானுங்க. சுத்திக்கிற எல்லா சின்ன பசங்க எல்லாரும் பிடிச்சி நீ இப்படி பண்ற அப்படி பண்ற, நீ 9 மணிக்கு வீட்டுக்குள்ள வா, 9 மணிக்கு வீட்டுக்கு போக கூடாது. ஏன்? ஆண்கள் சரியில்லை. அந்த ஆண் யார்? அவன் தான் நான், அதுதான் நாட்களே. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1008 பிரச்சனை பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த ரேசர் பே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அவனோட பேமெண்ட் கேட்டு அவன் க்ளோஸ் பண்ண வைக்கணும். அதை நம்ம பண்ணி ஆகணும், ஏன்னா அது இல்லீகல் ஆக்டிவிட்டி. ரெண்டாவது விஷயம் என்ன பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்க இந்த இவங்களுக்கு வெயிட் போலான் இருக்கேன். அதாவது இந்த ஃபேக் ஐடிக்கு வரானுங்களே அது மாதிரி ஏஐ அக்கௌண்ட் வேணும் ஃபேக்காக கிரியேட் பண்ணி எவெல்லாம் வந்து மாற்றா அப்படின்னு பார்த்து இவங்களோட வீக் மைண்ட் செட் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். யாருக்கு இதுல இருந்து யாருக்கு காசுல வாங்க போது எது பண்ண போது இல்லை, பட் எந்த அளவுக்கு இவங்க வந்து மட்டியா இருக்காங்க, எந்த அளவுக்கு வந்து எப்படிலாம் இருக்காங்க அப்படின்றது நெக்ஸ்ட் வீடியோல பண்ணுவோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இது இருக்கு. அதுக்கு ஆக்சுவலி ஏஐ மாடல்ஸ் அதெல்லாம் இருக்கு. இந்த டெக்னிக்கல்ஸ்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே, பீஸ் டாக் வில் ரிட்டர்ன் இன் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே. ஓகே சோல்ஜர், திஸ் இட். அண்ட் இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டீப்பாக ஃபன்னாக தான் பேசியிருக்கோம். பட் டீப்பாக பேச நிறைய இருக்கு. ஒரு மைண்ட் செட் எப்படி ஒர்க் ஆகும், இந்த சிம்பிளாக சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 விஷயம் இருக்கு. பெண்களை பார்த்தோன்னா ஆன்னு போறது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்துலேயே வந்து இதுவாயிடுறது, அந்த மாதிரி எல்லாம் வந்து பார்க்கும்போது நம்ம என்ன நினைப்போம், அதை டீப்பாக சைக்கலாஜிக்கலாக நடக்குது நம்ம தெரியும் யோசிக்க மாட்டோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தா அது எல்லாமே வீக் மைண்ட் செட்டோட ரிஃப்ளெக்ஷன் தான். இவங்க அந்த மாதிரி இருக்க மைண்ட் செட்டில் இருக்கிறவங்கள ஈஸியாக நம்ம வந்து ஏமாத்திட முடியும். பார்க்குற நிறைய பேர் வந்து அந்த மைண்ட் செட் இருப்பீங்க. பட் ஈவன் தோ அந்த ஆக்டிவிட்டி பண்ணலனாலுமே நீங்கள் அந்த
வீக்கான ஒரு எமோஷனலி இல்லை மென்டலி வீக்கான ஒரு செக்டாருக்குள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதெல்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு நான் அது செல்ஃப் க்ரோத் வீடியோ ஒன்று போகிறேன். ஓகே சோல்ஜர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வருகிறேன் ஃபேக் அக்கௌண்ட்டுடன். அண்ட் எத்தனை பேர் வந்து உள்ள மாட்டிருக்கான், எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறான், எப்படிலாம் இருக்காங்க நம்ம பாருங்க அப்படின்றத பார்ப்போம். இவங்களே எக்ஸ்போஸ் பண்ணுறோம், அவனையும் எக்ஸ்போஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம காட்டையும் கொடுக்குறோம் கூட்டையும் கொடுக்குறோம். ஓகே சோல்ஜர்ஸ், உங்களை அடுத்து வராது இருக்கும். பாய்.